பாக்கியா, எப்படியோ சண்டை போட்டு அமிர்தாவை கூட்டிட்டு வந்துட்ட. அடுத்த பிரச்சனை என்னன்னு காத்துக்கிட்டு இருக்கியா? ஈஸ்வரி, கொஞ்சம் சும்மா இரு. அவளே இப்பதான் சண்டை போட்டு அமிர்தாவை காப்பாத்திட்டு வந்திருக்கா. அவகிட்ட ஏன் இப்படி பேசுற? அத்தை, நான் கராத்தே கிளாஸ் போனதெல்லாம் வீணாகல அத்தை. நான் சண்டை போட்டு அமிர்தாவை கூட்டிட்டு வந்துட்டேன்னா பாருங்களேன். ஆமா, இவ அப்படியே சினிமா ஹீரோ சண்டை போட்டு அப்படியே காப்பாத்திட்டு வந்துட்டாலும். டேய் கோபி, நீ சும்மா இருடா. நீ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சை. என்ன செல்வி, போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அப்படியே நின்னுட்டே இருக்காத. ஆமாங்கம்மா, அக்கா காப்பாத்தினதுல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆச்சு. ஏ செல்வி, பாக்கியா தானே சண்டை போட்டு காப்பாத்தினா, உனக்கு எப்படி டயர்ட் ஆயிடுச்சு? நான் அக்கா சண்டை போட்டதை ஒளிஞ்சிட்டு இருந்து பாத்துட்டு இருந்தேம்மா. ஏ செல்வி, இப்பெல்லாம் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரந்தான் பேரு, சம்பளம் மட்டும் வாங்கிக்கிற. ஆனா வீட்டு வேலை எதுவுமே செய்யறது கிடையாது. எல்லாம் பாக்கியா தான் நின்று செஞ்சுட்டு இருக்கா. 2 பேரும் போயிட்டு குடும்பத்துல ஃபுல்லா குறை பேசி திரிவீங்க. அக்கா, நம்ம கிச்சன்ல உங்க மாமியாரை பத்தி குறை பேசுவோம்ல, அது உங்க மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு போல. என்னடி இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அத்தை, என்ன ஏன் எப்பயுமே குறை பேசிட்டே இருக்கீங்க? நான் எப்பயுமே உங்களை பத்தி குறை பேசுறதே இல்ல அத்தை. செல்வி தான் அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனா நான் அமைதியா கேட்டுட்டு மட்டும் தான் இருப்பேன். அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி சரி, போயிட்டு ஒரு காப்பி எனக்கு போட்டு எடுத்துட்டு வா. டேய் ராதிகா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்டா. எதுக்குடா பாக்கி அவனுக்கு போட்டு தரணும்? அவ்வளவுதான், டைவர்ஸ் பண்ணிட்டல. சரிங்க அத்தை, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். போ, அப்படியே 2 பேரும் போயிட்டு என்னை பத்தி குறை பேசுங்க, போங்க. என்ன நேயர்களே, நானும் எப்ப பிரச்சனை வரும்னு காத்துட்டு இருக்கேன். அடுத்த பிரச்சனை என்னன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பை. இப்படிக்கு பாக்கியலட்சுமி.